மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகம் எண் 60, விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவான் பகஹானந்தி வனமாலி ஹலாயுதஹ ஆதித்யோ ஜோதிராதித்யஹ சஹிஷ்ணுர் கதிசத்தமஹ. பகவான் பகவான்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. எல்லாருக்குமே பகவான் பகவான் நித்தியப்படி சொல்றோம். லட்சுமிவான் தனவான் மாதிரி பகவான். இந்த பகாங்கிறது என்ன அர்த்தம்னா அது பெரிய அர்த்தம். அது எல்லாவித வளர்ச்சியான நேர்முறை சக்திகளை அதை காட்டுறது. அதாவது வளம், நம்முடைய சுகம், நம்முடைய அழகு, நம்முடைய பாசம், அன்பு, நம்முடைய எல்லா விதமான ஒளிகள் எல்லாத்தையும் அது காட்டும். இந்த பகாங்கிற அர்த்தம் பெரிய அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அது ஸ்திரீலிங்கம், புருஷலிங்கம், நபும்சகலிங்கத்திலயும் வரும். சூரியனையும் பகான்னு சொல்லுவாங்க, சந்திரனையும் பகம்பாங்க நிறைய இடத்துல. ஏன்னா எல்லாமே ஒரு ஆங்கிலத்தில் சொல்றாங்கல்ல பாசிட்டிவிட்டின்னு, அந்த மாதிரி எல்லாமே நேர்முறை வளமிக்க அந்த சொல். அது பகவான் அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். அந்த அதுலேருந்து தான் அந்த பீஷ்மருடத்துல இருந்து நம்மளும் கால நாளாவட்டத்துல பகவான் பகவான் சொல்ல ஆரம்பிச்சுடுறோம். ஆனா அந்த எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்கு பகவான்கிட்ட. அதனால்தான் பகவான் அப்படிங்கிறான். அடுத்தது பகஹா. இந்த பகவானுடைய நேரு பகடைய நேரு பகஹா. அதான் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த ரெனே டெஸ்கார்ட் எழுதினா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார் கம்ப்ளீஷன். ரெனே டெஸ்கார்ட்டுக்கு முன்னாடி நம்ம ரிஷிகள்லாம் முன்னாடியே சொல்லிட்டா. விஷ்ணு புராணத்துல ஒன்று ரொம்ப நல்லது, அது அப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். உற்பத்தி பிரளயம் ச ஏவ பூதானாம் அகதிம் கதிம் பூதானாம் அகதிம் கதிம் வேதி வித்யா அவித்யாம் ச ச வாச்சியோ பகவான் இதி. பகவான் யாருனாக்கா உற்பத்தியும் அவர் தான், பிரளயமும் அவர் தான். பூதங்களுடைய அகதி, அகதினாக்கா கதிக்கு போகாம இருக்கிறது கதி. அவரிடத்துல சரணாலயம் அடையிறது, சரணாலயம் சரணம் அடையாமலும் இருப்பது. அகதிம் கதிம் பாருங்க. அதே மாதிரி வித்யாம் அவித்யாம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. வேத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோ. வித்யாமும் சரி அவித்யா அவர் தான். வித்யா அவித்யா இதான் வாட்சியோ எல்லாம் சொல்லுவாங்க. இதான் அந்த சொல்லு பகவான். இந்த சொல்லுக்கு அர்த்தம் இதுதான். வித்யையும் சரிதான், அவித்யையும் அவர் தான். அடைக்கலமும் அவர் தான், அடைக்கலம் இல்லாதவரும் அவர் தான். அது மாதிரி பிரளயம் உற்பத்தியும் அவர் தான், பிரளயமும் அவர் தான் அப்படின்னு. அது மாதிரி பகவான் பகஹா அப்படின்னு வருது விஷ்ணு புராணத்துல. ரொம்ப நல்லா சொல்றான். அதே ரெனே டெஸ்கார்ட்டை சொல்றான். எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் இல்லாய்மை ரெண்டும் இருக்கணும். ஹெட்ஸும் இருக்கணும், டெய்ல்ஸும் இருக்கணும். தலையா பூவா ரெண்டும் இருக்கணும் ஒரு காயினுக்கு. அப்பதான் இந்த காயினுக்கு காயினா இருக்கும். பகஹா ஆனந்தி. நமக்கு எல்லாமே தெரியும். அவர் தான் ஆனந்தத்தை கொடுக்கப்பட்டவர். பிளிஸ்ம்பாங்க ஆங்கிலத்துல. ஆனந்தங்கிறத சந்தோஷம் மட்டும் இல்ல, ஆனந்தங்கிறது துக்கம் இல்லாத ஒரு நிலைப்பாடு. அது ஒரு நிலை, ஆனந்த நிலை. பிளிஸ் அப்படின்பாங்க. அது இஸ் நாட் ஹாப்பினஸ் ஆர் சாரோ. பிளிஸ்ங்கிறது இஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பினஸ். சந்தோஷம்னு சொல்ல முடியாது. ஆனந்தம் அது ஒரு நிலை, துக்கம் வராத ஒரு நிலை. ஆனந்தத்துக்கு சந்தோஷத்துக்கு துக்கம் வரலாம், வெற்றிக்கு தோல்வியும் வரலாம். ஆனா அந்த நிலை இல்லாமல் ஒரு ஆனந்த நிலை அப்படிம்பாங்க. வனமாலி. வனங்கிறது தமிழ்ல நம்ம சொல்றதான். வனம் தமிழ்ல சொல்றது காடு. காடுகளை அவர் மாலையாக அணிந்து கொண்டிருக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு பெரிய அர்த்தம். நான் எடுக்கிற அர்த்தம் அதுதான். காடுகளை, அதாவது விருட்சங்கள்லாம் பாருங்க, காடுகள் வனங்கள்லாம் பாருங்க. வனத்தை அழிக்காதீங்கன்னு நீங்க சொல்றாங்க. அந்த வனங்கள் எல்லாமே மாலையாக பகவான் அவர் போட்டுக்கின்றிருக்கார், அணிந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. அவர் அணிந்திருக்கின்றார், அணிந்து கொண்டிருக்கின்றார் அர்த்தத்துல தான் அது வரும் வனங்களை. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாலை இருக்கிறதுனால வைஜெயந்தி பூன்னு ஒண்ணு இருக்கு. வைஜெயந்தி பூ பெரிய பூ, பகவானுடைய பூ தான். அது நிறைய இடத்துல, சில இடத்துல விஷ்ணு புராணம் பாகவதெல்லாம் வரும் இந்த வைஜெயந்தி அப்படின்னு. ஒரு நல்ல அது ஒரு ஹிமாலய பிரதேசங்கள்ல தான் இருக்கும் அந்த பூக்கள். மலர்ந்து பெருசா நறுமணம். அதை தொடுத்து மாலையாக அணிந்திருக்கார். அதுதான் நம்மளுடைய அணுக்களையே மாலையாக தன்மாத்திரா அப்படிம்பாங்க. தன்மாத்திராங்கிறது அணுக்கள். எல்லா வித சுபாவங்கள், பஞ்சபூதங்கள், அணுக்கள்.
ஆனா நான் வனமாலின்னு நான் இப்படிதான் எடுத்துக்கிறேன். வனங்களை அவர் மாலையாக போட்டு இருக்காரு. வனங்களை எல்லாம் விருட்சகன்னு பார்த்தோம். வனமாலி. ஹல ஆயுதக, ஹலாயுதக. ஹலங்கிறது சம்ஸ்கிருதத்துல நம்ம ஏர்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த விவசாயிங்க ஏர் எடுத்துட்டு போவாங்க, அந்த கலப்பை அந்த மாதிரி தோல்ல போட்டுட்டு பலராமனை கூட அப்படிதான் சித்தரிப்போம். அதாவது உழறத்துக்கு அந்த ஹலம் அந்த ஆயுதமா வச்சுட்டு இருக்கப்பட்டவர் பலராமரையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் அவதாரங்களா சொல்றார் பீஷ்மர். அதாவது விவசாயம் பெருகி விட்டது, விவசாயத்தையும் கடவுள் என்று நீ நினைக்க வேண்டும். விவசாயத்தை கடவுளாகவே நாராயணன் தான் விவசாயம் சொல்ற, அவ்வளவுதான். ஹலாயுதக அந்த எல்லா அந்த விவசாய பொருட்கள், விவசாய வகைகள், விவசாய பொருட்கள் எல்லாமே பகவான். அவர் ஹலாயுதக அப்படிங்கிற. ஆதித்யக, ஆதித்யக சூரியன் தான் சொல்லுவாங்க. வாமன அவதாரத்துல அதித்திக்கும் இவருக்கும் காஷ்யப முனிவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் வாமனன் அப்படின்னு ஒண்ணு வரலாம். அதித்தியுடைய குழந்தைகள் தான் அந்த இந்திரன், இவர்கள்லாம் அதித்தியுடைய குழந்தைகள் தான், அதித்தி காஷ்யப்ப. அதனால்தான் வாமனன் தேவேந்திரனுடைய தம்பின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதித்திக்கும் காஷ்யப்புக்கும் பிறந்தவர் தான் தேவேந்திரன், சூரியன், சந்திரன், 12 ஆதித்யர்கள். 12 ஆதித்ய, வசுருத்ர ஆதித்ய சொல்றோம், 8 வசு, 11 ருத்ரன்மார், 12 ஆதித்யர்கள். அது பெரிய இது வேதங்கள்ல வருது அது. அதனால இது ஆதித்ய, அதாவது இவர் தான் அதித்திக்கு பிறந்தவர். வாமன அவதாரத்தையும் குறிக்கலாம். உலகத்தையே அளக்கக்கூடிய சக்தி உடையவர் அர்த்தத்துலதான் இது வரும். சாதாரண ஆதித்யம் இல்ல, ஜோதிர் ஆதித்யங்கிறார் அடுத்த வார்த்தை. ஜோதிகி, அவர் அப்படியே ஒளி, லைட். அதனால அந்த ஜோதிகி ஆதித்யங்கிறார். அதித்திக்கும் காஷ்யப்புக்கும் பிறந்தவர் சாதாரண குழந்தை அல்ல, ஜோதிகி, ஒளிதான் நமக்கு பெருசு. எல்லாத்துலயும் சிவபுராணங்களையும் சிவனை ஒளிதான். திருமூலரும் அப்படிதான் சொல்லுவார், சிவனை ஒளி அப்படின்பா, ஒளி அப்படிங்கிறார். சகிஷ்ணு, சகிப்புத்தன்மை உடையவர்னா எல்லா அணுக்களிலும் சகிப்புத்தன்மையில் இருக்கப்பட்டவர். நம்ம சகிச்சுக்கிறோம்னு தமிழ்ல அழகா சொல்லிடுறோம். நம்மளே ரொம்ப சகிப்புத்தன்மை ஜாஸ்தி, பொறுமை ஜாஸ்தி, எல்லா நோய்களையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி அவனுக்கு இருக்கு, வேதனைகளை தாங்கிக் கொள்ளும் சகிப்புத்தன்மை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை தான். சகிஷ்ணு, சகிஷ்ணு அணுலி இருக்கப்பட்டவர். அந்த சகிப்புத்தன்மையுடைய அவர் எல்லா விஷ்ணுன்னு பார்த்தோம், ஜிஷ்ணுன்னு பார்த்தோம், சகிஷ்ணு ஆல்சோ, சகிஷ்ணு கூட எல்லா அணுக்களிலும் சகிப்புத்தன்மையாக இருக்கக்கூடியவர் சகிஷ்ணு. கதி சத்தமக, கதி நம்ம கடைசியில அடைக்கலாம், கதிங்கிறது அடைக்கலாம். சத்தமக, அவர் தான் உச்சிதமானவர், சிறந்தவர், எல்லா விதத்திலையும் சிறந்தவர், எல்லா விதத்திலையும் உகந்தவர், உச்சிதமானவர், நன்மை தரக்கூடியவர். அதுக்கு மேல் ஒரு கதி வேற எங்கேயுமே இல்லை. நம்மளால வேற விஷ்ணுலோகம் இல்லாம, வைகுண்டம் இல்லாம வேற ஒரு லோகத்துக்கும் போகக்கூடிய திறமை இருந்தாலும், ஒரு லோகத்துக்கு இந்த மாதிரி ஒரு சௌக்கியங்கள் விஷ்ணுலோகம் மகாவிஷ்ணு கொடுக்கிற மாதிரி ஒரு சௌக்கியம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், பிளிஸ் வேற எங்கேயுமே கிடையாது. அவர்தான் எல்லா கதிக்கும் சத்தமக. சத்தமகங்கிறது சிறந்தது, சான்றது, உச்சிதமானது, அடைக்கலம் கொடுப்பதற்கு. கதிங்கிறது ஒரு அடைக்கலம், அதுதான். அதனால இப்ப எண்களை சொல்லிடுறேன். 558 பகவான், 559 பகஹா, 560 ஆனந்தி, 561 வனமாலி, 562 ஹலாயுத, 563 ஆதித்ய, 564 ஜோதிர் ஆதித்ய, 565 சகிஷ்ணு, 566 கதி சத்தம. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, सर्वव्याधि निवारण प्राप्तिरस्तु, सर्व ऐश्वर्यम अभिवृद्धिर्भवतु, सर्वमंगलानि भवन्तु. तथास्तु तथा अस्तु.